தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, மிக 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 முக்கியமான ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மீதிலே திருடர்களின் நடுவிலே ஒரு கள்வனைப் போல இரத்த வெள்ளத்தில் தொங்குகிற காட்சியை பாருங்களேன். மனக்கண் முன்னாடி கல்வாரியில் சிலுவை மீதில் இரத்த வெள்ளத்தில் இயேசு தொங்குகிறார் அல்லவா? யாருக்காக? நம்முடைய பாவங்களுக்காக. அவர் சிலுவையில் மட்டுமா இரத்தத்தை சிந்தினார்? கெத்செமனே தோட்டத்திலேயே அவர் இரத்தத்தை சிந்த ஆரம்பித்து விட்டார். அவர் இரத்தத்தின் பெரும் துளிவுகளாக வந்து வெளியே விழுந்தது. அன்பானவர்களே, அவரை அடித்ததினால் அவர் உடல் முழுவதும் உழுகிறவன் உழுகின்ற நிலத்தைப் போல உழப்பட்டதல்லவா? எத்தனையாய் பாடுபட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார். அதனால் ஏற்பட்ட இரத்தம் தலையிலே முள்முடியினால் ஒரு கிரீடத்தை செய்து தலையில் வைத்து அழுத்தினார்கள். ஓ ஹல்லேலூயா! அதனால் தலையை சுற்றிலும் இரத்தம் வழிகிறது. வேதத்திலே, எந்த வேதம்? ரெக், யஜூர், சாமம், அதர்வணம் என்ற அவங்க வேதத்திலே என்ன போடப்பட்டிருக்கிறது? உண்மையான தேவன் என்பது யார் என்பதற்கு 6 கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கருத்து, அவர் தலையிலே பலுசு கொடி சுற்றப்பட வேண்டும், அவர் மரத்தினாலாகிய சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற 2 கருத்துக்கள். அந்த 6இல் 2 கருத்துக்கள் இப்போ நான் சொல்லுகிறேன். நான் பலுசு கொடி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக பலரிடம் கேட்டு பலுசு கொடி என்பது என்ன என்று ஆராய்ச்சி செய்து பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டேன். அது என்ன தெரியுமா? முள் அப்படியே தொங்கும், ஒரு கொடி போல விஷ முள் நிறைந்த கொடி அப்படியே தொங்குமா, அதுதான் பலுசு கொடி. அதனால் செய்யப்பட்ட கிரீடத்தை, விஷம் நிறைந்த முட்களால் செய்யப்பட்ட கிரீடத்தை தலையில் வைத்து அழுத்தினார்கள். தலை முழுவதும் இரத்தம், கண்களிலிருந்து கூட வழிகிறது. ஓ ஹல்லேலூயா! நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக, நோய்களுக்காக, வியாதிகளுக்காக ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்ட தேவாதி தேவன், பரலோகத்தின் தேவன் கல்வாரி சிலுவையிலே இரத்த வெள்ளத்திலே தொங்குகிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் அடைகிற பயன்களை ஒரு சில வசனங்களின் மூலமாக ஆராய்வோம். அதை என்னால் எடுத்துச் சொல்வதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் 10000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆனாலும் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களின் மூலமாக ஆராய்ந்து பார்ப்போம். 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது என்ற உணர்வு, எண்ணம், தியானம் அனுதினமும் ஒரு கிறிஸ்தவனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விலையேறப்பெற்ற இரத்தம், பாவமில்லாத பரிசுத்தரின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினால் நாம் இன்று மீட்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, அந்தகார நரக லோகத்திற்கு தப்புவிக்கப்பட்டவர்களாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே குற்றமில்லாத இரத்தத்தை, மாசில்லாத இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே. அன்பானவர்களே, இரத்தத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 27:4, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். யூதாஸ் காரியோத்
இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அதனால் அவன் மகிழ்ந்தானா? என்ன செய்கிறான்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று என்ன செய்கின்றான்? அவன் தற்கொலை செய்து கொள்கின்றான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மையை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தே அறிந்தவனாக இருக்கிறான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவன் பாவம் செய்தேன் என்று கதறுகின்றான். உயிரையே மாய்த்துக் கொள்ளுகின்றான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. மத்தேயு 26:28 பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இன்றைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. அதன் மேன்மையை நாம் அறிந்திருக்கிறோமா? பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, இதுவரையிலும் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோமா? பாவத்தை மன்னிக்கிற பரிசுத்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அவர் நமக்கு மன்னித்து விடுகிறார் என்று நாம் துணிவு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பாவ மன்னிப்பு உண்டாகும்படி கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்த வெள்ளத்தில் தொங்குகிறார். 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட இரத்தத்திற்கு நாம் இழுக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் தெளிக்கப்படும் இரத்தத்தின் பக்கத்திலே வந்து சேர்ந்திருக்கிறோம். எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறார். இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தம். தெளிக்கப்படும் இரத்தம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஈசோப்பு கொழுந்தை இரத்தத்தில் தோய்த்து அதில் ஒட்டியிருக்கிற இரத்தத்தை நிலைக்கால்களிலும் ஜன்னல்களிலும் எல்லாவற்றிலும் அதை தெளிப்பார்கள். அப்படிதான் வசனம் சொல்கிறது. இப்பொழுது அன்பானவர்களே, நாம் எப்படி தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு திருப்பப்பட்டிருக்கிறோம்? நம் வாயினால், நம் நாவினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, அவருடைய இரத்தம் நமக்காக என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றனவோ அதையெல்லாம் நாம் சொல்லும் பொழுது நம் நாவின் மூலமாக அவருடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் அனுதினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டையின் பாதுகாப்புக்குள் நம்மை கொண்டு வர வேண்டும். நம் குடும்பத்தின் அங்கத்தினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், வீட்டின் பொருள்கள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்க வேண்டும். அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தினதின் மூலமாக அந்த தெளிக்கப்படும் அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய எல்லா பிள்ளைகளையும், எனக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே, உமது பாதுகாப்புக்குள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். அப்பொழுது தான் எனக்கு ஒரு நிம்மதி பிறக்கும். நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்த கொட்டையின் பாதுகாப்புக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு வெளியே வந்துவிடக்கூடாது. அதுதான் நாம் நாவினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, தெளிக்கப்படும் இரத்தத்தை நம் நாவினால் அறிக்கையிடும் பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். எப்படி? கல்வாரி சிலுவையிலே இரத்த வெள்ளத்தில்
இயேசு தொங்கினதின் மூலமாக. வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். அன்பானவர்களே, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை மாற்றியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். ராஜாக்கள், ஆசாரியர்கள் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படி? அவர் கல்வாரியில் சிந்தின அந்த பரிசுத்தமான இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 5:16 எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்மை எவ்வளவு மேன்மையை கொடுத்திருக்கிறது, எவ்வளவு கனத்தை கொடுத்திருக்கிறது, எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. ஓ சிவா சபா. அவருடைய இரத்தம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறது. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் பலவிதமான காயங்களை ஏற்று வாரினால் அடித்ததினால், முள்முடி சூட்டினதனால், ஆணிகளால் உருவ குத்தப்பட்டதால், விழாவிலே குத்தப்பட்டதால், சிந்தின இரத்தத்தினாலே காயப்பட்டதினாலே ஏற்பட்ட தழும்புகளால் குணமானீர்கள் என்று நம்முடைய வியாதிகளையும் நோய்களையும் அவருடைய தழும்புகள் குணமாக்குகின்றன. ஓ ஹல்லேலூயா. எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தினதின் நிமித்தமாக நாம் அனுதினமும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லும் வாய்ப்பை உண்டாக்கினார். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் பிரவேசிக்கும்படியாக அவர் தமது சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். அன்பானவர்களே, நாம் அனுதினமும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லும் வாய்ப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அனுதினமும் நாம் அவரை தொழுது கொள்வதற்கு ஹோலி ஆஃப் ஹோலி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வரைக்கும் செல்லும் வாய்ப்பை துதியின் மூலமாக அனுதினமும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் அருகில் செல்லும் வாய்ப்பை துதியின் மூலமாக நாம் செல்லுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி? தமது சொந்த இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. கொலோசையர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இவ்வளவு பாடுபட்டு கல்வாரியில் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இருக்கிறாரே, இன்னும் உங்கள் குடும்பங்களில் சமாதான கேடுபாடு இருக்கிறதா? ஓ ஹல்லேலூயா. சமாதானமுள்ள ஒரு குடும்பமாக இன்றைக்கு மாறிவிடுங்கள். அன்பானவர்களே, ஒருவருக்கொருவர் பகை, கசப்பு, வைராக்கியம், விரோதம் எல்லாம் என்னத்திற்கு? என்ன பிரயோஜனம்? ஒருவரோடு ஒருவர் நல்மனம் பொருந்தி, ஓ ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரே, அந்த சமாதானம் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும்
உண்டாவதாக உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே, நீ சிந்தின இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளேயே இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். நம் அருகில் இருக்கிறார். நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நமக்கு முன்னே செல்கிறார். நமக்கு பின்னால் நம்மை பாதுகாக்கிறார். எப்படி? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இப்படிப்பட்ட பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார். எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சி சூடுண்ட பொய்யர்களாக பலர் தெரிகிறார்கள். ஆனால் நம் மனசாட்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இரத்தத்தை குறித்ததான ஒரு முழு வாசகங்களை காம்ப்ரிஹென்ஷன் என்று சொல்லுவார்கள். முடிந்த வரையிலும் இயேசுவின் இரத்தம் சம்பாதித்த காரியங்களை அனுதினமும் இதை நம் வாழ்க்கையில் நாம் அறிக்கை பண்ணும் பொழுது சத்ருவானவன் நம் வீட்டின் எல்லை பக்கமே வரமாட்டான். அன்பானவர்களே, ஒரு பேப்பர் இருந்தால் விருப்பமானால் அந்த அறிக்கையை நான் சொல்லுகிறேன். அறிக்கை என்றால் என்ன? இயேசுவின் இரத்தம் நமக்கு சம்பாதித்தவைகளை எழுதி கொள்ளுங்கள். அவர் God is pleased to see us through the blood of his own son. So we all enter our plea, not through the good works that we have done, but only because of the blood of Jesus. The blood of Jesus is our plea. The blood of Jesus is our protection. The blood of Jesus is our covering. The blood of Jesus is our witness. The blood is the price that was shed for our redemption. The blood speaks of life and forgiveness, mercy and cleansing, and the power to deliver us from the sentence of death. Through the blood of Jesus, we are justified, we are magnified, we are glorified, we are sanctified, we are redeemed, we are cleansed, we are washed, we have peace, we have eternal life, we have eternal salvation. We became God's property and we have the victory over Satan. As a sinner, I plead your blood for my sins. As a Christian, I plead your blood for my failures and weaknesses. As a warrior against evil, I plead your blood as my protection against the attack of Satan. Satan is always afraid of the blood of Jesus. Satan is always afraid of the blood of Jesus. How mighty is his wisdom for the human race. Oh, and his love for man. Oh, Shamakyatanava. Nirava Shiva Hatana Shiva. Haladura Shabalakama Katiratina Shiva. Oh, hallelujah. Jebipoma. Yara Shibalakababa. Oh, Rishababa. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய பரிசுத்த விலையேறப்பட்ட மாசற்ற குற்றமற்ற தூய்மையான இரத்தத்தை சிந்தி எவ்வளவு மேன்மையான காரியங்களை எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், ஆக்கினைகள், பலவீனங்கள், துக்கங்கள், பாடுகள் ஓஹோ சுமந்து தீர்த்தீரே ஆண்டவரே, சுமந்து தீர்த்தீரே. நாங்கள் இனி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு மீட்பை உண்டாக்கினீர் ஆண்டவரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும் ஸ்லாக்கியத்தை உண்டாக்கினீர். சமாதானத்தை உண்டு பண்ணினீர். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உண்டு பண்ணினீர். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய ரத்தத்தின் மேன்மைக்கு ஈடு இணை இல்லையாப்பா. ரோஜ் ஷபகதியாமக்கத்தில அத்து காஷி கத்தனா இபலதாக ஷபகத்தனாக்கி ஆத்தனா ஆளவரி ஹஷபாகிரா ஊரதாக அலஹுத்பத ஹத்தனை ஷபகா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரித்த நேசரே ஓலா ஷிபகா. நாங்கள் உமக்கு என்ன செய்ய முடியும்? எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
நாங்கள் என்னத்தை உமக்கு கொடுத்து ஈடு செலுத்தபடியும் ஷபபபா எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், எங்களை 100% அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தின உமக்காக வாழ, எங்களுக்காக ஜீவன் தந்த ஜீவாதிபதிக்காக வாழ அர்ப்பணிக்கிறோம். மக்கபல தீக்கபலதர ஸ்தோத்திரம். துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்கள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய ரத்தத்தை தெளித்து உம்முடைய ரத்த கொட்டையின் பாதுகாப்புக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஓரி ஷபபா இயேசு கிறிஸ்துவின் மூலம் எல்லா விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பலனளித்திருக்கும் என்று நம்புகிறேன். அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த செய்தி தயார் பண்ணும் பொழுது ஆண்டவர் கல்வாரியில் சிலுவை மீதில் இரத்த வெள்ளத்தில் இயேசு தொங்கினார் என்ற ஒரு பாடலை கொடுத்தார். அதை கேளுங்கள். God bless you. Hallelujah. ரத்த வெள்ளத்தில் இயேசு தொங்கினாரே, கல்வாரியில் சிலுவை மீது ரத்த வெள்ளத்தில் இயேசு தொங்கினாரே. குற்றமற்ற பரிசுத்தரின் ரத்தம் பெருவெள்ள சென்னீரால் பாய்ந்தோடுதே. குற்றமற்ற பரிசுத்தரின் ரத்தம் பெருவெள்ள சென்னீரால் பாய்ந்தோடுதே. ஏன் இந்த பாடுகள் உமக்கு? எல்லாமே எனக்காகத்தானே. ஏன் இந்த பாடுகள் உமக்கு? எல்லாமே எனக்காகத்தானே. கல்வாரியில் சிலுவை மீது இரத்த வெள்ளத்தில் இயேசு தொங்கினாரே. அழகு நிறைந்த சாரோனின் ரோஜாவை வாயினால் அடித்து சிதைத்தனரே. அழகு நிறைந்த சாரோனின் ரோஜாவை வாயினால் அடித்து சிதைத்தனரே. இந்த பாடுகள் உமக்கு? எல்லாமே எனக்காகத்தானே. இந்த பாடுகள் உனக்கு? எல்லாமே எனக்காகத்தானே. கல்வாரியில் சிலுவை மீது இரத்த வெள்ளத்தில் இயேசு தொங்கினாரே. தங்கமயமான பொன்கிடம் சூட்டிடம் தலையில் முட்டிடம் சூட்டினாரே. தங்கமயமான பொன்கிடம் சூட்டிடம் தலையில் முட்டிடம் சூட்டினாரே. இந்த பாடுகள் உமக்கு? எல்லாமே எனக்காகத்தானே. இந்த பாடுகள் உமக்கு? எல்லாமே எனக்காகத்தானே. கல்வாரியில் சிலுவை மீது இரத்த வெள்ளத்தில் இயேசு தொங்கினாரே. கல்வாரியில் சிலுவை மீது
இரத்த வெள்ளத்தில் இயேசு தோன்றினாரே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை ஆவியானவர் தந்திருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் தானே? ஆம், நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள்தான். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் ஒரு அதிகாரியின் மகனாகவோ மகளாகவோ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லவா? உலகத்தின் மக்கள் உலகத்தின் அதிகாரிகளின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நாமோ அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் படைத்த தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதில் நாம் பெருமை அடைய வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை மறந்து விடுகிறோம். அதனால்தான் கஷ்டங்கள், நஷ்டங்கள், குறைவுகள், வேதனைகள், விசுவாச குறைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது. 24 மணி நேரமும் நான் யார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும். ஆனால் நம் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எது வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய இயேசு நாமம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாம் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். அவர் நமது அப்பாவாக இருக்கிறார். அந்த அப்பா எல்லாவற்றையும் தர வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இனிமேல் நான் தேவனுடைய பிள்ளை என்று ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர்ந்து நடப்போமானால் நாம் தலை நிமிர்ந்து நடப்போம். யார் நாம்? ராஜாவின் பிள்ளை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தாவின் பிள்ளை என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது பிரச்சனையாக தெரிவதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறோம் அல்லவா? அப்படியானால் இயேசுவை போன்ற ஒரு பரிசுத்தம், தெய்வீக அன்பு, இரக்கமான பார்வை, சத்தியத்தை பேசுகின்ற தன்மை, நன்மை செய்தல், ஆத்தும பாரம், ஆத்தும தாகம், தாழ்மையின் சுவாபம், பிதாவினுடைய சித்தத்தை செய்தல், பாடுகள் சகித்தல், இவ்வளவும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவியின் கனி, அன்பு, பொறுமை, சாந்தம், தாழ்மை, இரக்கம், இவ்வளவும் நமக்குள்ளே உருவாக வேண்டும். எப்பொழுது? தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது இவைகள் நம்மிலே நிச்சயமாய் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று தைரியமாக சொல்லிக்கொள்ள முடியும். இயேசுவை போல நடித்து பயனில்லை. ஆனால் உண்மையாகவே இயேசுவை போல மாற வேண்டும். அவரை போல பேச வேண்டும், அவரை போல பார்க்க வேண்டும், அவரை போல நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்குரிய தகுதியை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு? யாராயிருந்தாலும் சரி, எத்தனை பேராயிருந்தாலும் சரி, அத்தனை பேர்களும், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேர்களையும் தேவன் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இப்பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறதல்லவா? என்ன சந்தோஷம்? நான் ராஜாவின் பிள்ளை, நான் தேவனின் பிள்ளை, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், பரம தகப்பன் இருக்கிறார், எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார், எனக்காக காரியங்களை எல்லாம் வெற்றி பண்ணி தருவார் என்று சொல்லிக்கொள்கிறோம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய குண லட்சணங்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த குண லட்சணங்கள் நமக்குள் இருக்கிறதா என்று கடைசியில் நீங்கள் சிந்தித்து பார்த்து தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு எத்தனை சதவீதம் தகுதி உள்ளவர்கள் என்று நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை வைத்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். 1 யோவான் 3:9-10 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அன்பானவர்களே, பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? ஏதோ சிறு சிறு பாவங்கள் செய்கிறோம், ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். ஓகே, அவர் அதற்கு அவர் பாவங்களை மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார், மன்னித்து விடுகிறார். ஆனால் துணிகரமாக தேவன் பாவங்களை மன்னித்து விடுகிற தன்மை படைத்தவர் என்று தொடர்ந்து அதே தவறுகளை திரும்ப திரும்ப செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அறிந்திருந்தும் பாவம் செய்கிறவன் அநேக அடிகளால் அடிக்கப்படுவான் என்ற வசனமும் கூட இருக்கிறது. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுகிறான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் தொடர்ந்து அதே பாவத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவது பாருங்கள், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யவே மாட்டான். அவனுக்குள் தேவனுடைய வசனம் வேரூன்றி இருக்கிறது. வசனம் அவனை வழிநடத்துகிறது, வசனம் அவனோடு பேசுகிறது. தவறு செய்யும் பொழுது வசனம் அவனுக்கு உணர்த்துகிறது. தவறு செய்வது மனித இயல்புதான், ஆனால் செய்ய முற்படும் பொழுதே தேவன் பேசிவிடுவார். ஆவியானவர், நீ செய்வது தவறு, மகனே மகளே, நீ எத்தனை காலம் இதே தவறை செய்து கொண்டு இருப்பாய் என்று உணர்த்தும் பொழுது அந்த இடத்தை விட்டு, அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும். ஏனென்றால் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய பிள்ளைகளுடைய முதல் குவாலிஃபிகேஷன் என்னவென்றால் பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய குடும்பத்தில் மறுபடியும் நாம் பிறந்துவிட்டால் பாவம் செய்வதையும் கூட உடனடியாக அப்படியே நாம் விட்டுவிட வேண்டும். அன்பானவர்களே, தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிற நாம் தேவன் சொன்னபடி பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் பாவம் செய்து கொண்டே இருப்போமானால் நம்மை பார்க்கிறவர்கள் கண்டுபிடித்து விடலாம். தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசினுடைய பிள்ளைகள் யார்? 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் என்ன? இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் பாவத்திலே உழண்டு கொண்டிருப்பார்கள். இந்த வேறுபாடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரர்கள் என்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். தாவீது ராஜா சொல்லுவது போல் நம் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். மேலும் ஒரு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படியானால்
நமக்கு எது மிகவும் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தருகிறார். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்திலே நாம் வளர வேண்டும். அந்த அபிஷேகத்திலே நாம் நிரம்பி வழிய வேண்டும். ஆவியானவர் நம்மை வழி நடத்த நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி உடையவர்களாக மாறுகிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறீர்களா? இந்த நாளிலே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் உங்களை நடத்த ஒப்புக்கொடுங்கள். இதிலெல்லாம் நாம் வெற்றி பெற்று விட்டாலும், இதிலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்குரிய தகுதி பெற்றுவிட்டாலும், இந்த வசனத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு சற்று தயக்கம் ஏற்படும். வாசிக்கவா? மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் நடுநடுங்கி போனேன். இந்த வசனத்தின்படி எனக்கு நான் மார்க் போட்டுக்கொண்டால் 0 மார்க்கு தான் வாங்க வேண்டும். சத்துருக்களை சிநேகிக்கிறோமா? சிநேகிக்க முடிகிறதா? நம் உடன் பிறந்தவர்கள், மற்றவர்கள், நண்பர்கள், கணவன் மனைவி, மனைவி கணவனை கூட நேசிக்க முடியவில்லையே, எங்கே சத்துருக்களை நேசிப்பது? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். நான் என்னை சிந்தித்து பார்த்தேன், யாரை நாம் இன்னும் நேசிக்காமல் இருக்கிறோம்? நம்மளுடைய எதிராளி யார் இன்னும் நேசிக்காமல் இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்த பொழுது என்னை சரிப்படுத்தி கொண்டேன். இந்த வசனத்தை பேசுவதற்கு முன்பு, இந்த செய்திகளை எல்லாம் தயாரித்து பேசுவதற்கு முன்பு, இதில் உள்ள குறைபாடுகள் என்னிலே என்ன இருக்கிறது என்று பார்த்து அதை நான் முதலாவது சரி செய்து கொண்டுதான் செய்தி கொடுப்பதற்கே வருவேன். அப்படி பார்த்த பொழுது நான் சில காரியங்களை, என்னிலே காணப்பட்ட குறைகளை, பெரிய குறை ஒன்றும் நான் அப்படி காணவில்லை. ஏனென்றால் எப்பொழுதோ இதை நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டேன். ஆனாலும் கூட என்னை சரி செய்து கொண்டேன். சத்துருக்கள் என்று இல்லாவிட்டாலும் சில பேர் மனதிலே நினைத்தாலே ஒரு பாசம் இல்லாமல் இருக்கின்ற காரியங்களை எல்லாம் நான் மாற்றிக்கொண்டேன், சிநேகிக்க ஆரம்பித்தேன். இந்த வசனம் சொல்லுகிறது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியுமா? பாருங்க, நம்ம வேணா திட்டாம இருந்துடலாம், ஆனால் அவர்களை ஆசீர்வதிக்க முடியுமா? தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற வேண்டுமானால் சபிக்கிறவர்களை கூட ஆசீர்வதிக்க தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். அடுத்தது பாருங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்மால் ஜெபிக்க முடியுமா? நம்ம வீட்டு காரியங்கள், நம்ம குடும்பங்கள், நம்ம பிள்ளைகள், அவர்களுக்கே ஜெபிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் செய்ய முடியுமா? செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்று நீ அழைக்கப்பட வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறதா? நீ சொல்லிக்கொள்ளலாம், நான் தேவனுடைய பிள்ளை என்று. நம்ம அப்பா நம்மை பார்த்து, என் செல்ல மகளே, மகனே, என் பிரியமான மகனே, மகளே, என் கண்ணே, என் ரூபவதியே, என் ரூபவதி மகளே, என் ரூபவதி மகனே என்று சொல்ல வேண்டாமா? தேவன் சொல்ல வேண்டாமா? நாம் சொல்லிக்கொள்ளலாம் தேவனுடைய பிள்ளை என்று. தேவன் நம்மை பார்த்து என் பிரியமான மகள் என்று சொல்ல வேண்டுமானால், தாவீதை பார்த்து அவன் உண்மை உள்ளவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னது போல இந்த காரியங்களை கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். அன்பானவர்களே, நாம் ஒன்றும் குறைந்து போவதில்லை. சத்துருக்களை சிநேகித்தால் போதும், அவர்களோடு போய் உறவு கொண்டாட வேண்டாம். மனதளவில் அவர்களை சிநேகியுங்கள், ஒன்று செய்யுங்கள்.
யார் யார் பகைக்கிறவர்கள், யார் யார் தீங்கு செய்தவர்கள், யார் யார் சத்துருக்கள், யார் யார் நிந்திக்கிறவர்கள், யார் யார் துன்பப்படுத்துகிறவர்கள் என்று ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. வரிசையை எழுதி வச்சுட்டு தினமும் அதை கை வச்சு, என்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இவர்களை நீர் ஆசீர்வதியும், இவர்கள் தேவைகளை நீர் சந்தியும் என்று கொஞ்ச நாள் ஜெபித்து பாருங்களேன். ஆசீர்வாத மழை உங்கள் மேல் பொழியும். நிச்சயமாகவே இதை நாம் செய்வோமானால், கடைப்பிடிப்போமானால், நான் அனுபவித்து இருக்கிறேன், ஆசீர்வாதம் நம்மை வந்து அணைத்து கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் பெயர் பெற வேண்டுமானால், தேவன் உங்களை பிள்ளை என்று அழைக்க வேண்டுமானால், நிச்சயமாக இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அன்பானவர்களே, சமாதானம் எங்குமே குறைந்து காணப்படுகிறது. உலகத்தில் சமாதானம் இல்லை, தெருவிலே சமாதானம் இல்லை, வீட்டிலே சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் சமாதான குறைவு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதான குறைவுகள் ஏற்படக்கூடாது. சமாதானம் பண்ண வேண்டும். அன்பானவர்களே, நம் குடும்பத்திலேயே நாமே சமாதானமற்றவர்களாக இருக்கும் பொழுது மற்றவர்களை சமாதானப்படுத்த முடியாது. யார் தன்னுடைய குடும்பத்தின் மக்களோடு சமாதானமாக இருக்கிறார்களோ அவர்கள் சென்று மற்றவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்யும் பொழுதுதான் அங்கு சமாதானம் உண்டாகும். வீட்டிலே சமாதானம் இல்லாமல் வெளியிலே போய் மற்ற மக்களை சமாதானப்படுத்துகிறேன் என்று அநேகர் சுற்றி அலைவார்கள். அவர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் முதலாவதாக தன் குடும்பத்தை சரிப்படுத்தி சமாதானமான ஒரு நிலை உருவாக்கும் பொழுதுதான் அவர்களால் தான் மற்றவர்களை சமாதானத்திற்குள் நடத்த முடியும். தேவன் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணு என்று சொல்லுகிறார். நாம் சமாதானம் பண்ணி வைக்காவிட்டாலும் அன்பார்வர்களே, இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திலே சமாதான கேடுபாடுகளை நீங்கள் உண்டாக்கி கொண்டிருப்பீர்களானால், உங்கள் நிமித்தம் குடும்பத்திலே சமாதானம் குறையுமானால், சமாதானப்படுத்த முயற்சி செய்யுங்கள். வீராப்பை விட்டுவிடுங்கள். சமாதான குலைச்சலுக்கு எந்த விதத்திலும் காரணம் கர்த்தாவாக இருக்காதீர்கள். அன்பானவர்களே, யார் யார் சமாதான கேடுபாடுகளுக்கு காரணராக இருக்கிறீர்களோ, முதலாவது உங்கள் குடும்பத்திலே உங்கள் நிமித்தம் சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தை உருவாக்குங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் குடும்பத்தின் தலைவராக மாறட்டும். அதற்கு பின்பு நீங்கள் மற்றவர்களை சமாதானம் பண்ண முயற்சி செய்யுங்கள். அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள். 1 பேதுரு 1:14-15, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் பணி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நடந்து அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதை போன்ற ஒரு பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். ராஜ்யத்தில் பிறந்து விட்டால் மட்டும் போதுமா? தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாக ஆகிவிட்டால் மட்டும் போதுமா? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆபிரகாம் தேசத்தையும் இனத்தையும் சொந்த ஊரையும் விட்டு போகும்படியாக சொன்ன பொழுது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார் அல்லவா? நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார் அல்லவா? நமக்கு அந்த கீழ்ப்படிதல் வேண்டும் அல்லவா? தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். அன்பானவர்களே, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்பவர்களைத்தான் தேவன் நேசிக்கிறார். அருமையான பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தவான்களாக இந்த உலகத்திலே நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஒன்றிலும் கூட குறைவில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசு நம்மை விட்டு ஓடிப்போக வேண்டுமானால் வசனத்திற்கு நாம் முதலாவது கட்டம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிந்து நடந்தால் தைரியமாக பிசாசை எதிர்த்து நிற்கலாம். எதிர்த்து நின்றால் என்ன செய்வான்? அவன் ஓடியே போய்விடுவான். எபேசியர்
5ஆம் அதிகாரம் 1-2. ஆகையால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எப்படிப்பட்ட பிள்ளைகள்? பிரியமான பிள்ளைகள். நம் வீட்டில் கூட நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட எல்லோரையும் ஒரே மாதிரி தான் நேசிப்போம். ஆனால் நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் தனியாக உள்ளத்தில் ஒரு பாசம் வரும். என் மகள் அவள் எல்லாம் செய்து விடுவாள், நான் சொல்வதையெல்லாம் செய்து விடுவாள், எனக்கு பிரியமான காரியங்களை செய்வாள் என்று உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு பாசம் துளிர்க்கும். தேவன் பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பிரியமான பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, அன்பிலே நடந்து கொள்கிற பிள்ளை. அன்பு தணிந்து போகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு மனித நேயமற்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை காரணம் காட்டி நாம் தப்பித்து கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்புள்ளவர், அதை போன்ற அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் காட்ட வேண்டும். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். இருள் அகன்று போயிற்று, வெளிச்சம் நம் உள்ளத்திலே உதித்து விட்டது. இயேசு கிறிஸ்து உதித்து விட்டார், உள்ளத்திலே வாசம் செய்கின்றார். அவர் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். ஆகவே நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். இருள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:5-6. நீங்களோ வென்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடோம். தெளிந்த புத்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அலசடிப்படுகிற புத்தி இருக்கக்கூடாது. வழிகளிலெல்லாம் இருமனம் இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 2:15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அன்பானவர்களே, கபடற்ற பிள்ளைகள், குற்றமற்ற பிள்ளைகள், மாசற்ற பிள்ளைகள் ஆக இருக்க வேண்டும். கபடு இருக்கிறதா அன்பானவர்களே? உள்ளத்திலே மாசு காணப்படுகிறதா? குற்றங்கள் காணப்படுகிறதா? இந்த நாளிலே அவைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக தூக்கி எறிந்து விடுங்கள். மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, கபடற்றவர்களாக, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் அன்பான உள்ளத்தோடு நாம் செய்ய பழக வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த முறுமுறுப்பு நமக்கு இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, மாசற்ற, குற்றமற்ற, கபடற்ற பிள்ளைகளாய் நாம் தேவனுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். 3 யோவான் 3:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் ஒன்றுமில்லை. ஆகவே அன்பானவர்களே, சத்தியத்தில் நடக்க வேண்டும். அப்படியானால் என்ன? வேத வசனங்களின்படி நடக்க வேண்டும். இப்பொழுது போட்டு பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறீர்கள். இத்தனை குவாலிஃபிகேஷன்ஸில் எவ்வளவு இருக்கு? இல்லாத குணங்களை இந்த நாளிலே உருவாக்கி கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? அன்பு இரக்கமுள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று மிகவும் அழகாக போதித்தீர் ஆண்டவரே. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளையாய், உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், மாசற்ற பிள்ளைகளாய், குற்றமற்ற பிள்ளைகளாய், கபடற்ற பிள்ளைகளாய், கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளை விட்டு விலகி உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய ராஜ்யத்தின் அங்கத்தினர்களாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, நீர் விரும்புகிற பிள்ளைகளாக மாறும்படியாய் இந்த நாளிலே சத்துருக்களை சிநேகிக்கவும், பகைக்கிறவர்களுக்காகவும், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கவும், அவர்களை ஆசீர்வதிக்கவும் கற்றுக் கொடுத்தீர். இப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியத்தை கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கீழ்ப்படிந்து நடந்து வெற்றி பெற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் ஒரு பாடல் கொடுத்திருக்கிறார். ராஜாவின் பிள்ளை நான், இயேசுவின் பிள்ளை நான், தேவ ராஜ்யத்தின் சொந்தக்காரர் நான் என்று அந்த பாடலை கேளுங்கள். God bless you. Hallelujah. இயேசுவின் பிள்ளை நான், ராஜாவின் பிள்ளை நான், தேவராஜ்யத்தின் சொந்தக்காரன் நான். இயேசுவின் பிள்ளை நான், ராஜாவின் பிள்ளை நான், தேவராஜ்யத்தின் சொந்தக்காரன் நான். தேவனால் பிறந்த நான், பாவம் செய்ய மாட்டேன், கீழ்ப்படிந்து நடப்பேன், பரிசுத்தம் காப்பேன். தேவனால் பிறந்த நான், பாவம் செய்ய மாட்டேன், கீழ்ப்படிந்து நடப்பேன், பரிசுத்தம் காப்பேன். இயேசுவின் பிள்ளை நான், ராஜாவின் பிள்ளை நான், தேவராஜ்யத்தின் சொந்தக்காரன் நான். இயேசுவின் பிள்ளை நான், ராஜாவின் பிள்ளை நான், தேவராஜ்யத்தின் சொந்தக்காரன் நான். பிரியமான பிள்ளையாய் தேவனை பின்பற்றி சத்தியத்தில் நடப்பேன், அதிகாரம் காப்பேன். பிரியமான பிள்ளையாய் தேவனை பின்பற்றி சத்தியத்தில் நடப்பேன், அதிகாரம் காப்பேன். இயேசுவின் பிள்ளை நான், ராஜாவின் பிள்ளை நான், தேவராஜ்யத்தின் சொந்தக்காரன் நான். இயேசுவின் பிள்ளை நான், ராஜாவின் பிள்ளை நான்,